நாங்க எங்க சித்தி வீட்டுக்கு போயிருந்தோங்க. எதுக்காகன்னா, ஆட்டுக்குட்டி பார்க்கறக்காக போயிருந்தேன். அவங்க வீட்ல நெட் ஆடு இருக்குதுங்களாமா. எங்க அம்மாவுக்கு அந்த ஆடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். "உங்களுக்கெல்லாம் நான் சேர் குடுக்க மாட்டேன் போ" அப்படிங்கிற மாரி ஒரு பூனைக்குட்டி அங்க படுத்திருந்துச்சு. அதனால பப்பரப்பேன்னு படுத்துட்டு இருந்துச்சு. எங்களை பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டீசென்ட்டா படுத்துருச்சு. ஆனா, அது தூங்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. சரின்னு அவனுக்கு நானும் தட்டி குடுத்துட்டு தூங்குடான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். எங்க போயிருந்தீங்கன்னா, கிணத்து போயிருந்தோம். அங்கலாம் வந்துட்டு முள்ளு கத்திரிக்காய் வச்சிருந்தாங்க. முள்ளு கத்திரிக்காய் யாராவது சாப்பிட்டுருக்கீங்களான்னு சொல்லுங்க. அதுக்கு தண்ணி கூட ஊத்த தேவையில்லைங்க. அப்படியே வெந்து போச்சு. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. ஏன்னா, எங்க அம்மா ஒரு டைம் அங்க போயிட்டு அது பொரிச்சுட்டு வந்துருந்துச்சு. சரின்ட்டு எனக்கும் எங்க சித்தி வந்து பொரிச்சு குடுத்துருந்தாங்க. அதுக்காக அங்க போயிருந்தேன். அந்த செடியில ஃபுல்லுமே அந்த காம்பெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? குச்சிய. அதில ஃபுல்லுமே முள்ளு முள்ளா இருந்துச்சு. அந்த அந்த தொக்கு இருக்கும் பார்த்தீங்களா? கத்திரிக்காய் தொக்கு. அதில வந்துட்டு முள்ளு இருந்துச்சு. பார்த்து தான் பொரிக்கணும். நல்லா குத்துது. காஞ்சு போயிருச்சு. இன்னும் குத்தும். எப்பவும் போல கத்திரிக்காய் என்ன கலர் போடுமோ, எப்படியோ அதே மாதிரியே தான் இருந்துச்சு. தலை எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. அந்த பேக் சைட்ல எல்லாமே முள்ளு இருந்துச்சு. அவ்வளோதான் வித்தியாசம். மத்தபடி டேஸ்ட்டு நல்லா செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. என்ன சொல்றது? இந்த கேப்சிகம், கொடை மொளகா சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி நல்லா வழுவழுன்னு கொழுப்பு மார நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சு. அது பார்த்துருந்து சரின்னு நான் 4 வாங்கிட்டு வந்திருந்தேன். அங்க ஆட்ட பார்க்குறோமோ இல்லையோ, இது எல்லாம் பார்க்குறது தான் வேலை. அதெல்லாம் அம்மாங்க டிபார்ட்மெண்ட்டு. நம்மளுக்கு இதுதான் வேலை அப்டின்ட்டு பெரிய பெரிய காயா 5, 6 காய் பொரிச்சு குடுத்துச்சு. அப்புறம் நானும் 2, 3 எடுத்துட்டு வந்துட்டு அம்மாவுக்கும் குடுத்துட்டு வந்திருந்தேன். இதுல என்ன இதுன்னா, அந்த பூனை இருந்துச்சு பார்த்தீங்களா? அது கூட இன்னைக்கு ஒரு லஞ்ச் மாரி ஆயிடுச்சு. சித்தி வந்து மீன் செஞ்சிருந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு நின்றுச்சு. மீனு, முட்டை, குழம்பெல்லாம் நல்லா சாப்பிட்டு, ஃப்ரை பண்ணது எல்லாமே சாப்பிட்டு பூனை கூடயே உட்காந்து சாப்பிட்டு வந்துட்டோம். ஆனா நல்லா இருந்துச்சு. அது எங்ககிட்டயே நின்னுட்டு இருக்கு. அதுக்குன்னு ஒரு சின்ன இலைய பொரிச்சு, அந்த வேஸ்ட் எல்லாமே வச்சேன். அதுவும் சாப்பிட்டு இருந்துச்சு. அதுக்கு அவ்வளோலாம் பிடிக்காதுங்களாம்மா. அதுக்கு பீஸ் எல்லாம் எடுத்து வச்சா தான் சாப்பிடுங்களாம்மா சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு இருந்தோம். அப்ப நம்ம சாப்பிடணும்ல. நம்ம எதுக்கு போனோமோ அந்த வேலைய பார்க்கணும். யாரெல்லாம் எப்படி சாப்பிட்டுருக்கீங்க சொல்லுங்க. தேங்க் யூ.